அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது நமது உள்ளத்தையும் அமைதிப்படுத்தும், நமக்கு வரக்கூடிய பல கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ்வை நினைவு கூறும் உள்ளத்திற்கும் நினைவு கூறாத உள்ளத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் உண்மையான மனிதன், உயிரோடு இருக்கும் மனிதன். நினைவு கூறாத ஒரு மனிதர் இறந்த மனிதருக்கு சமமாக இருப்பாங்க. அதே போல தான் ஒரு வீட்டில் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறும் இல்லமாக அந்த வீடு இருந்தால் அதுதான் சரியான நிம்மதியான பரக்கத்தான வீடு. அந்த வீட்டில் மலக்குமார்கள் வருவாங்க. இதுவே அல்லாஹ்வை நினைவு கூறாமல் அந்த வீட்டில் மியூசிக்கு, டிவி சொல்லிட்டு வேறு விஷயங்கள் நடக்குது, அல்லாஹ்வை நினைவே கூறப்படவில்லை அப்படின்னா அப்போது அந்த வீடு எதற்கு ஒப்பாகும் அப்படின்னா கபஸ்தானுக்கு ஒப்பாகும். அப்போது இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரணும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கணும், உங்களுடைய கணவரின் வருமானத்தில் நல்ல பரக்கத்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுடைய வீட்டை அல்லாஹ்வை நினைவு கூறும் வீட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீக் செஞ்சு உங்கள் வீட்டை மாற்றும் போது அடுத்தடுத்த நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். மலக்குமார்களின் வருகை அதிகமாக இருக்கும். மலக்குமார்களின் வருகை இருந்தாலே அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரஹாத் இருக்கும், ஒரு பரக்கத்து இருக்கும். நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு 4-5 தஸ்பீக் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச தஸ்பீக் தான். இதை நீங்கள் ரொம்ப தேடி போய் அலைஞ்சி பிடிச்சிலாம் நீங்கள் அலைய தேவையே இல்லை. ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தஸ்பீகை வச்சு உங்கள் வீட்டில் எப்படி பரக்கத்தை கொண்டு வரலாம் அதை பார்க்கலாம். ஒவ்வொரு தஸ்பீகும் 100 முறை சொல்லணும். அதில் முதல் தஸ்பீக் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுள்ளவன். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இந்த ஒரு கலிமாவில் ஆரம்பத்திலேயே நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். இந்த கலிமாவிற்கு 5 வித நன்மைகளை அல்லாஹ் உடனடியாக தரான். ஒன்று, இதை நீங்கள் 100 முறை ஓதணும். ஆனால் 100 முறை ஓதுனா ஃபஸ்ட்டு நன்மை என்னன்னா 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு அடிமை விடுதலை செய்வது என்பதே பெரிய விஷயம். 10 அடிமைகள் விடுதலை செய்வது என்பது நிறைய நன்மைகள், ஏராளமான நன்மைகளை ஒரு நாளில் பெற்றுத்தரப்படும். 100 தவறுகள் அழிக்கப்பட்டு 100 நன்மைகள் எழுதப்படும். இன்றைக்கி இந்த கலிமாவை நீங்கள் ஓதுட்டீங்கன்னா, அதாவது 100 முறை ஓதுட்டிங்கன்னா இன்று மாலை வரை ஷைத்தான் கிட்டேருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த கலிமா இருக்கும். முக்காவாசி பிரச்சனைகள் ஷைத்தான் கிட்டேருந்து தான் வருது. நாம் செய்த தவறுக்கும் காரணம் என்னது? நம்முடைய மனசில் கண்ட ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி ஷைத்தான் தான் தவறு செய்ய வைக்கிறான். அந்த ஷைத்தானே போகுதுன்னா அந்த ஷைத்தான் கிட்டேருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த ஒரு கலிமா இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை நாம் டெய்லியும் ஓதிட்டு வரணும். கடைசியாக 5வது நன்மை என்னென்னா, இந்த ஒரு கலிமாவை நீங்கள் 100 முறை ஓதிட்டா இதை விட பெஸ்ட்டாக வேறு யாருமே எந்த அமலும் செய்ய முடியாது. நீங்கள் தான் நம்பர் 1 இடத்துல இருப்பீங்க, அதிக அமல்கள் செஞ்ச இடத்துல. ஒன்று, உங்களை பீட் பண்ண ஒரு ஆள் வரணும்னா இந்த ஒரு கலிமாவை அதிக எண்ணிக்கையில் அவங்க ஓதி இருக்கணும். எவ்வளவு சிறப்பு பாருங்கள். சின்ன ஒரு கலிமா, மனப்பாடமாக தெரிஞ்ச கலிமா, இதை ஒரு 100 முறை கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம ஓதிட்டா இவ்வளவு சிறப்புகள் நமக்கு இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து 2வது, ஸ்வர்க்கத்தின் பொக்கிஷங்களில் உள்ள ஒரு வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். தீங்கிலிருந்து விலகி கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அல்லாஹ்வின் உதவியின்றி வேறு இல்லை. நிறைய சிறப்புகள் இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு இருக்குது. ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு புதையல்களில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சொர்க்கத்தில் இருக்குன்னா அதில் இருக்கிற ஒன்று நமக்கு கிடச்சிருக்குன்னா பெரிய ஒரு நன்மைகள் இந்த ஒரு சின்ன வார்த்தையில் அடங்கியிருக்கணும். அதனால தான் இந்த ஒரு சின்ன வார்த்தையை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரும்போது எவ்வளவு மனசில் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் உடனடியாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உடனடியாக உங்கள் மனசில்
ஒரு சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, கவலையில் இருக்கீங்க, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உடனடியாக ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சின்ன ஒரு வார்த்தை தீர்வாக இருக்கும். கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம், துன்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வரலாம், நோயிலிருந்து வெளியே வரலாம். இதை தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது இதையும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 முறை அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து 3வது, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். ஈஸியாக சொல்லிடலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இதை 100 முறை சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நல்லா பொறுமையாக சொன்னால் கூட 10 நிமிஷமே அதிகம்தான். அல்லாஹ்வை துதிக்கும் அந்த வார்த்தைகளில் மிக சிறந்த ஒரு வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ் இந்த வார்த்தையை ரொம்ப விரும்புகின்றான். அதனால தான் இதை 100 முறை ஓதுனா அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். எந்த அளவுக்கு? கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் மன்னித்து விடுவான். சின்ன ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் ஒரு வார்த்தைக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையாக இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு தஸ்பீகும் தெரிஞ்ச ஒரு தஸ்பீக் தான். ஆனால் எத்தனை பேர் ஓதிட்டுருக்கீங்க தெரியல. இன்று முதல் உங்கள் அன்றாட தஸ்பீக் அந்த நீங்கள் சொல்கிறீங்கள அதில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இந்த தஸ்பீகும் சேர்த்துக்குங்க. அடுத்து கடைசியாக 5 தஸ்பீக் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தகுஃபிருல்லாஹ். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற 4 தஸ்பீஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாம் சொல்லுவோம். கண்டிப்பாக எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. 33 முறை, 33, 34 அப்படின்னு சொல்லியிருப்போம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். அஸ்தகுஃபிருல்லா என்ற ஒரு வார்த்தை தௌபாவிற்கான ஒரு வார்த்தை. ஒரு நாளில் என்றைக்குமே நம்ம தௌபா செய்யாமல் தூங்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் தௌபா செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு திக்ருனா தௌபா திக்ரு தான். அப்போது அதிகமாக நாம் தௌபா செய்யணும். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று தெரியாமல் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு திக்ரையும் 100 முறை சொல்லிட்டு கணக்கு வச்சு ஓதிக்கிங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காம தெரியும், ஏன்னா டைம் இல்லை சொல்லிட்டு. நீங்கள் இதுக்காக ஒதுக்கல்னா கூட பரவாயில்ல, உங்கள் அன்றாட வேலைகளில் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. இப்போ சுபஹானல்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீங்கன்னா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருங்க. அப்படி சொல்லும் போது இந்த 4 தஸ்பீகும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. எல்லா திக்ருகளையும் ஈக்குவலாக அந்த கவுண்டிங்கில் சொன்ன மாதிரி வரும். இப்போ சுபஹானல்லாஹி அந்த மொத்தமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ ஒரு 10 முறை நீங்கள் சொல்கிறீங்கன்னா சுபஹானல்லா 10 முறை சொன்ன மாதிரி வரும், அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை சொன்ன மாதிரி வரும், லா இலாஹ இல்லல்லாஹு 10 முறை சொன்ன மாதிரி வரும், அல்லாஹு அக்பர் 10 முறை சொன்ன மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்கள் ஓதிக்கொண்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அஸ்தகுஃபிருல்லா இதையும் நீங்கள் ஒதுக்கி, அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தஸ்பீக் சொல்லிட்டு ஒதுக்கிக்கிங்க. இப்போ நீங்கள் சமையல் வேலை செய்கிறீங்கன்னா அஸ்தகுஃபிருல்லா அதை நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் வீடு இருக்கிறீங்கன்னா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். காலையில் நீங்கள் ஃபஜ்ரு தொழுதுட்டு நீங்கள் வரீங்க. அப்படி ஃபஜ்ரு தொழுகிற டைமில் தொழுது முடித்த உடனே நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கலிமா இருக்குது பார்த்தீங்களா, அது 100 முறை ஓதிக்கிட்டு கூடவே சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதையும் ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. நடுவில் இருக்கிற டைமில் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இது போன்று ரிப்பீட்டாக நீங்கள் சொல்லலாம். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எது டைம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சாதகமாக ஒரு டைம் வச்சுருப்பீங்க, ஃப்ரீயான டைம் வச்சுருப்பீங்க, ஒவ்வொரு வேலை நீங்கள் ஒதுக்கி வச்சுருப்பீங்களே, அந்த ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் இந்த தஸ்பீஹ் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஷெட்யூல் மாதிரி டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு டெய்லியும் ஓதிக்கொண்டே வாங்க. இந்த தஸ்பீஹ் ஓதாமல் தூங்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப நீங்கள் சிரமப்பட்டு நீங்கள் ஓத தேவையில்லை. ஈஸியாக ஓதக்கூடிய வார்த்தைகள் தான், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகள், சிறந்த வார்த்தைகள். இப்படி தொடர்ந்து உங்கள் வீட்டில் இந்த அல்லாஹ்வின் இந்த தஸ்பீகள் ஒலித்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அந்த வீடு ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு பரக்கத் வர ஆரம்பிக்கும். வாழ்வாதாரத்தின் அனைத்து கதவுகளையும் அல்லாஹ் திறந்து விடுவான். ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த தஸ்பீகளை ஓதி, இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த சிறந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.